வணக்கம் மக்களே. பெரம்பூர் தொகுதியில் நடிகர் விஜயை எதிர்த்து நிற்கிற திலகபாமா பாமக வேட்பாளரோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆளும் திமுகவோட தலைமையில் கூட்டணியிலும் எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணியிலையும் தொகுதி பங்கீடு நிறைவடைஞ்சு விட்டுச்சுன்னே சொல்லலாம். போட்டியிடுற வேட்பாளர்களோட பட்டியலும் வெளியிடப்பட்டுருச்சு. இந்த சூழ்நிலையில் அதிமுகவோட கூட்டணியில் 18 தொகுதிகளில் பாமகவிற்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் மீதம் இருக்கிற 15 தொகுதிகளுக்கான பாமகவோட வேட்பாளர்களோட பட்டியலை இப்போ அறிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அவர்கள் போட்டியிடுறாங்க. சென்னை பெரம்பூர் பாமக சார்பில் பொருளாளர் திலகபாமா அவர்கள் போட்டியிடுறாங்க. பொன்னாகரம் தொகுதியில் பாடி செல்வம் அவர்கள் போட்டியிடுறாங்க. சேலம் மேற்கு தொகுதியில் கார்த்திக் அவர்கள் போட்டி. திருப்பூர் தொகுதியில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டி. போரூர் தொகுதியில் CR பாஸ்கரன் அவர்கள் போட்டி. காட்டுமன்னார் கோவிலில் பாமக சார்பில் அன்பு சோழன் போட்டி. மயிலாடுதுறையில் பாமக சார்பில் சித்தமல்லி பழனிசாமி அவர்கள் போட்டி. ஜெயங்கொண்டம் தொகுதியில் வைத்தி அவர்கள் போட்டி. சேலம் வடக்கு தொகுதியில் சதாசிவம் போட்டி. விக்கிரவாண்டியில் சிவகுமார் அவர்கள் போட்டி. சோளிங்கர் தொகுதியில் சரவணன். மயிலம் தொகுதியில் சிவகுமார். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சிருக்கிறதா நிறைய தொகுதிகள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதுலேயும் குறிப்பாக சென்னையில் இருக்கிற பெரம்பூர் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாகவே இப்போ மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நடிகர் விஜயை வீழ்த்த திமுக சார்பில் சிட்டிங் MLA RT சேகர் அவர்கள் போட்டியிடுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக எந்த வேட்பாளரை நிறுத்த போகுதுன்னு சொல்லி எதிர்பார்ப்பும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. இந்த சூழ்நிலையில் தங்களோட கூட்டணியில் பாமகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க அதிமுக. பாமகவோட வேட்பாளர் பட்டியல் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியான இந்த நிலையில் நடிகர் விஜய் போட்டியிடுற பெரம்பூர் தொகுதியில் பாமக தரப்பில் திலகபாமா அவர்கள் போட்டியிடுறாங்கன்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணியில் 18 தொகுதிகளில் பாமகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. அதில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீதம் இருக்க 15 தொகுதிகளுக்கான பாமக வேட்பாளர் பட்டியல் தான் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆளும் திமுகவும் சரி, எதிர்க்கட்சியான அதிமுகவும் சரி, புதிய கட்சியான தாவேகாவும் சரி, நாம் தமிழர் கட்சியை சொல்லி எல்லா கட்சிகளும் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப முனைப்போட வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். என்னதான் நடக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.